ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னால் டெய்லரிங் சுடிதார் கட்டிங் போட்டது 3 நாள் ஓட்டிக்கிட்டோம். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ராகி பக்கோடா பண்ண போகிறோம். ராகி பக்கோடாவுக்கு வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கேன். வெங்காயம், ராகி, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு இதை அரிஞ்சிட்டு நல்லா வெங்காயம் வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3, கொத்தமல்லி, கருவேப்பிலை. நல்லா நைஸாக வெங்காயத்தை இப்படி கட் பண்ணிக்கோங்க. நீளமாக இருக்கட்டும். இந்த கத்தியில் இருந்துன்னா இந்த மாதிரி நைஸாக வரும். இப்படி அரைச்சிட்டு நல்லா நைஸாக எடுத்துட்டு நல்லா அந்த தண்ணி பக்கத்துலேயே நம்ம ராகி பிசைஞ்சு எடுக்கணும். இல்லை தண்ணி வந்து பெரியவங்க இருந்துச்சுனாலே வடக்கி கிடந்ததுனாலே தண்ணியாக வரும். அரிஞ்சிட்டு காட்டலாம். அரிஞ்சிட்டு நைஸாக அரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பசையும் நல்லா மொரிஞ்சிடும். ரெண்டு வரமிளகா, நல்லா பிசையணும். நெய்யிலே போட்டு பிசைக்கணும். இஞ்சி மிளகு இது கூட இஞ்சி பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். அரிசி மாவு, அப்புறம் ராகி. இதுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த வெங்காயத்தை அந்த மாதிரி ரொம்ப மாவாக இருக்கக்கூடாது. நம்ம மறிஞ்சு கொஞ்சம் மூணு வர மாதிரி அப்புறம் உப்பு, பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம முதல் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தண்ணி பத்தலைன்னா வேணால் நம்ம தண்ணி வந்து, ஏன்னா வெங்காயத்தோட அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி கட்டிடும் இல்லைங்களா. Mm.
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை தெளித்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம பேச எடுத்துகிட்டு வரோம். பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சு பிசைஞ்சிடணும். இல்லை ரொம்ப பிசைஞ்சாலும் நமக்கு அந்த முறுக்கு தன்மை வராது. வெங்காயம் வச்சுட்டு இப்படியே போட்டு சாப்பிட்டா இந்த ராகி பக்கோடா எப்படி பிசைஞ்சிருக்குன்னு பாருங்க. நம்ம அந்த சாதா பக்கோடா மாதிரி எது இல்லை, இப்படி போகிறன்னு இப்படி பிசைஞ்சு. அப்போ தான் வெங்காயம் முறிஞ்சிடும். அதில் இருக்கிற மாவு நிறைய இருக்கக்கூடாது, வெங்காயம் கொஞ்சம் நிறைய இருக்கணும். நல்ல டீக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். ராகி பக்கோடா இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுடலாங்களா? இப்படி தான் போடணும். ரொம்ப மாவு அங்கே கட்டி கட்டி பிடிச்சி போட்டாலுமே அது இதாகாது. பிசைஞ்சிட்டே இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ பக்கமாக கட்டியாயிடணுமா. அதை உதிர்த்த பக்கோடா, ராகி உதிரி பக்கோடா. இது அப்படியே கொஞ்சம் எண்ணெயிலே முறிஞ்சுட்டு அப்புறம் நான் ஊற்றி விட்டுலாம். ராகி பக்கோடா ரெடி. இந்த மாதிரி முறுமுறுன்னு சாப்பிட வெங்காயம் தான் நிறைய இருக்கும். அதில் உங்களுக்கு மாவு வேணால் நிறைய சேர்த்திக்கலாம். ஆனால் இதுதான் உள்ளு வேகும். நம்ம அந்த பக்கோடா மாதிரி இது இருக்காது. இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தோட டேஸ்ட் இருந்தாலும் வாசனை. பக்கோடாவா எப்படி சொல்லுவீங்க? அடுத்தது போட போகிறோம்பாங்க. அது உதிரியாக தான் உலர்த்தி விட்டுட்டு போடணும். இப்போ போடும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது முடிஞ்சு வர்றதுக்குள்ளார சுண்டி சொல்லோன்னு இருந்தது. ராகி பக்கோடா ரெடி ஆகிட்டு நல்லா மொறுன்னு பாருங்க. இது மாவு நம்ம மாவு வந்து கம்மியாக தாங்க சேர்த்தணும். இந்த மாதிரி இருக்கணும். மாவு ரொம்ப இருந்தாலும் நமக்கு மொறுனாலும் சாப்பிட முடியாது. நம்ம அந்த கடலை மாவு பக்கோடா அந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இன்னும் சாப்பிட முடியாது. அதனால் அது வெங்காய பக்கோடா, நிறைய வெங்காயம் போட்டு ராகி கொஞ்சமாக போட்டு அரிசி மாவு போட்டு மொறுன்னு இந்த இப்போ எப்படி சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் டீக்கும் மறுநாள் எடுத்து வச்சாலும் நமக்கு கிடாது. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். அவசரத்துக்கு நம்ம கூட மாவு கடலை மாவு இதெல்லாம் இல்லைன்னா ராகி மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரமாக பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் அரைச்சி போட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடாக டீக்கு நம்ம சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். டாட்டா பை பை. அடுத்த வீடியோ மாதிரி சந்திக்கலாம்.